ஹாய், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேர் என்ன? தர்மலிங்கம். சரி, இன்றைக்கு தர்மலிங்கம் ஐயாக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். எத்தனையாவது? 73. இன்றைக்கு 73வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக எங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க அனுப்பி வச்சுருக்குறாங்க. நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். டெஃப்னா ரைட். முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தர்மலிங்கம் ஐயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரைட். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய கிஃப்ட் வந்திருக்குமே உங்களுக்கு. ரைட். அடுத்த என்ன கேட்க போகிறோம்? யார் அனுப்பினு கேட்க போகிறோம், அப்படி தானே? ரைட். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. கஜீபன் எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில் இல்லையே, அவங்க அனுப்பல. பிரான்ஸில் இருக்கிறாங்க. உங்களோட மகன் ஒரே ஒரு மகனா? 2 பேர். ரைட். இல்லை, அவங்க அனுப்பல. வேற யாராவது? யாரு? சாயந்தன் எங்கே இருக்கிறாங்க? பூவரசங்குளம். மௌனியா? இல்லை. சரி, ஐயாவை இப்போ வாழ்த்தி 73 வயசுலேயே இப்படியே இளமையாக இருக்கிறீங்க, இப்படியே மேலும் இளமையாக இருக்க வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூறி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்டை தந்துட்டோம். ஒரு அழகான பழக்கூறி ஒன்று உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. 2 பேரை சொல்லியிருக்கீங்க, 2 மகன்மார். தீபனா என்ன பேர்? கஜீபனையும் சொன்னீங்க, சயந்தனையும் சொல்லியிருக்கீங்க. 2 மகன்மார். ஆனால் 2 மகன்மாரும் அனுப்பல. மகள் எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். என்ன பேர் மகளுக்கு? ராணி? யானு? இல்லை. ஐயாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகளா? 4 பேர். இப்போ 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது? கோப்பாய். என்ன பேர்? யமுனான்னு சொல்றது கேமலதா பேர். இல்லை. வேற யாராவது? அவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. சரி, இந்த 4 பேரும் அனுப்பவில்லை. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியாது. சரி, பார்ப்போம். அடுத்ததா உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு அழகான ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்த கலர் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா கலர்? ரைட். இப்படி பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கிஃப்ட் இருக்குது, கேக் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த கேக்கை தந்தா அதில் போட்டிருக்கு யார் 2 உறவு முறை போட்டிருக்கு. அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக இருக்குமெண்டு. 4 பேரில் ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. சரி, அதுலேயும் ஒருத்தங்கண்டா யாராக இருக்கும்? கஜீபன். இல்லையே. ஜானு. கஜீபன், ஜானு. சரி, இப்போ 2 பேரும் பிரான்ஸில் இருக்கிறாங்க. ரைட். இப்போ கஜீவன் ஃபேமிலியால் வந்திருக்குமா இல்லாட்டி ஜானு ஃபேமிலியால் வந்திருக்குமா? கஜீவன் ஃபேமிலியால் வந்திருக்கும். சரி, பார்ப்போம். அடுத்ததாக உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே தாத்தாண்டு போட்டிருக்காங்களே கேக்கில். அப்போ யாரா இருக்கும்? தாத்தாண்டு யார் உங்களை கூப்பிடுறது? மகண்ட பிள்ளைகள். எந்த மகண்ட? எங்க இருக்கிறாங்க? கோப்பாய். பிரான்ஸ்ல இருக்கிற பேர பிள்ளைகளுக்கு என்ன பேர்? அங்க நிக்கிறாங்க எல்லாரும். ரைட். அதை போட்டோவை காட்டுறீங்க, அவங்களோட பேரை மறந்துட்டீங்க. அப்படியா? சரி, பாப்போம். ஹாப்பி பர்த்டே தாத்தாண்டு போட்டு ஒரு கேக் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே தாத்தா என்று போட்டு செல்லம்மா தாத்தாண்டு கூப்பிடுறோம். யாரு? ஐயாவை. மகண்ட பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிடினோம். நீங்கள் அவங்களோட பேர் தெரியான்னு சொல்கிறீங்க. சரி,
உங்களை தாத்தான்னு கூப்பிடுறபடியா நிச்சயமாக வந்து பேரப்பிள்ளைகள் யாரோ ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு பேரப்பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த குடும்பம் பேரப்பிள்ளைகள் வந்து கஜீவன் குடும்பம் ஒரு இது செய்கிறீங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. சரி பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி ஐயாண்ட பர்த்டேயை கொண்டாடுவோம். கொண்டாடிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யாருன்ட்டு. சரி ஊதி நூறுங்க. ரைட் கட் பண்ணுங்க கேக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tata. Happy birthday to you. ரைட் நீங்களே சாப்பிடுங்க எடுத்து. சாப்பிடுங்க. ரைட். இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து தர்மலிங்கம் ஐயாண்ட 73வது பர்த்டேயும் கொண்டாடிட்டோம். சரி உங்களுக்காக நிச்சயமாக பேர பிள்ளைகள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க, உங்களுக்காக வந்து உங்களோட ஃப்ரான்ஸில் இருக்கிற கஜீபன் அவங்களோட பேர பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகள் கஜீவன் உங்களோட மூத்த மகன் பிள்ளைகள் காஷினி, ஆஷினி, கவின், அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பேர பிள்ளைகளுக்கு? சும்மா இருந்தா சரி. ஓகே. மீண்டும் இப்படியே பேர பிள்ளைகள் தாத்தா பந்த பாஷம் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்கள் சார்பாகவும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த கிஃப்ட் அனுப்பின பேரப்பிள்ளைகள் சார்பாகவும் மீண்டும் அதாவது காஷினி, ஆஷினி, கவின் அவங்க சார்பாகவும் பிரான்ஸில் இருந்து உங்களோட மூத்த மகன் கஜீவன் அவங்களோட பிள்ளைகள் அவங்க சார்பாகவும் மீண்டும் தாத்தாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.